வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம்தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி முட்டை குழம்பு ரெசிபி சட்டுன்னு பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். 1 வீக்காக வீடியோ சரியாக வரல. நீங்கள் கொஞ்சம் வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வியூஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ரெகுலராக வீடியோ போட முடியல. இனிமேல் வீடியோ ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய், சோம்பு சேர்த்துட்டு நம்ம தாளிப்புக்கு வச்சுக்கலாம். அதுக்கிடையில் ஒரு 2 தக்காளி நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்த எண்ணெயில் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் பூண்டு அதிகமாக போடலாம், அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த சைடு நம்ம தக்காளி, புளிக்கரைசல், குழம்புத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து கரைச்சிட்டு நம்ம வணக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் பூண்டோட இந்த கரைசலை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இது நம்ம புளிக்குழம்பு ஸ்டைலில் வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி குருமா ஸ்டைலில் ஒரு முட்டை குழம்பு நம்ம வச்சுருக்கோம். அது நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வேணால் அதையும் பாருங்கள். இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எத்தனை முட்டை நமக்கு தேவையோ உடச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் முட்டையெல்லாம் வெந்து அதுவே மேலே வந்துடும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். சாதத்தோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் 1 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரெகுலராக பாருங்கள் நண்பர்களே. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஆல்.